ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்டி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த டாபிக் வந்து என்னென்னா, வெங்கடேசன் சார் அவர்கள் புக்கு தற்காலத்தில் யார் அப்படின்னா லட்சுமண ஐயர். இன்றைக்கி வந்து என்னென்னா 2 தலைவர் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஐயர் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவரை பற்றின கண்டென்ட். அதனால் இன்றைக்கி 2 பேரை சேர்த்து வச்சு பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ சாதனையாளர் எஸ் லட்சுமண ஐயர். அப்போ லட்சுமண ஐயர் வந்து எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1917 டு 2011. இப்போ 1917 நம்ம பார்க்கும்போது அதில் முக்கியமான இன்சிடென்ட்டுன்னு பார்க்கும்போது 1917 ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாண்டேக் வந்து ஆகஸ்ட் அறிவிப்புன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமேட்டு நவம்பர் 17ஆம் தேதி மாண்டேக் என்ன பண்ணுவார்னா, இந்தியா வந்து சுற்றுப்பயணம் போவார். அதை தொடர்ந்து டிசம்பர் 14ஆம் தேதி தமிழ்நாட்டில் வந்து என்ன சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். இந்த பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பயணத்தெல்லாம் முடிவு பண்ணி அந்த டிஸ்கஷன் மூலமாக தான் நமக்கு வந்து மாண்டேகு சமஸ்போர்டு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வாங்க பார்ப்போம். அடுத்து இலைமறைக்காய் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, பிராமணர் அல்லாதோருள் பிற்படுத்தப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பிராமணர்கள் பலர். இவர்களுள் பலர் இலைமறைக்காயாய் இருந்து ஆர்வமின்றி மறைந்துள்ளனர். அத்தகையோரில் ஒருவர் தியாகி லட்சுமண ஐயர். லட்சுமணன் 1917ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்தார். எங்கே அப்படின்னா 1917 கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிறந்திருக்கிறாருப்பா. அவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனிவாச ஐயர். அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அடுத்து வேறுபாடு அறியாதவர்னு நம்ம பார்க்கும்போது, லட்சுமணன் வந்து பிராமணர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் சாதி மத இன வேறுபாடுகள் அறியாதவர். மனுஷனை வந்து என்னென்னா மனுஷனாக பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதாபிமானமே இவரது மந்திரம். இவர் அரிசனங்கள் மீது கொண்ட அன்பும் காட்டிய அக்கறையும் பரிவும் அசாதாரணமானவை, அதிசயிக்கத்தக்கவை. காந்தியின் குரல் கேட்ட அரிசனங்களை வீட்டுக்கு அழைச்சி விருந்தளித்தவர். அதே மாதிரி அவங்களுடைய தோட்ட கிணற்றில் தண்ணீர் எடுக்க செய்தார். எப்போனா 1931. இதனுடைய விளைவாக அவரை வீட்டை விட்டே துரத்திருப்பாங்க. இதன் விளைவாக இவரது குடும்பம் உற்றார் உறவினரால் புறக்கணிக்கப்பட்டது. எனினும் இவரது மனைவி இவருக்கு பெருந்துணையாக இருந்தார். அடுத்து காந்தியின் கட்டளைன்னு பார்க்கும்போது, இந்திய விடுதலை போராட்டங்களில் பங்கேற்ற லட்சுமண ஐயர் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் எங்கெங்க அப்படின்னா கோவை, அலிப்பூர், பெல்லாரி, வேலூர், பவானி இந்த சிறையிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடைக்கப்பட்டிருப்பார். சிறைகளில் அடைக்கப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து இவர் கலந்து கொண்டுட்டு சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கே போயிருப்பார்னா வர்த்தாக்கு சென்று காந்தியுடன் தங்கினார் 1944. அதுக்கப்புறமேட்டு காந்தியோட கட்டளைப்படி இந்த லட்சுமண ஐயர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு திரும்பி முழு நேர அரிசன பணியில் வந்து ஈடுபட்டிருப்பார். துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஊருக்குள்ளே குடியிருப்புகளை வந்து கட்டி கொடுத்தவர் யார் அப்படின்னா இந்த லட்சுமணன் ஐயர். அது மட்டும் இல்லை, இவருடைய காலத்தில் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் மனித கழிவை மனிதன் சுமக்கும் மனிதாபிமான மற்ற முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தலித்துகளுக்கும் நரிக்குறவர்களுக்கும் விடுதிகளை வந்து கொடுத்துருக்கிறாரு துவக்கினார். இவரது குடும்பத்துக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 360 ஏக்கர் நிலத்தை வந்து பொதுப்பணிக்காக கொடுத்தவர் லட்சுமண ஐயர். அரசியலுக்கு அப்பாற்பட்ட இவர் காமராசரின் நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பயன்கருதா பணி. இந்த பயன்கருதா பணின்னு பார்க்கும்போது லட்சுமண ஐயர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தோற்றுவித்த தக்கர் பாபா வித்யாலயம், பால்வாடிகள், வைரவிழா மேல்நிலைப்பள்ளி, சாரதா வித்யாலயம், விவேகானந்த தொழிற்கல்வி பயிற்சி நிலையம் ஆகியவை இன்றைக்கும் இவரது கல்வி தொண்டுக்கு அடையாளங்களாக உள்ளன. இவர் வந்து 2 முறை வந்து கோபியினோட நகர்மன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1952 டு 55, 86 டு 92. இந்த 2 டைம் என்னென்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நகர்மன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு. பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றினார். இவரது சேவையின் நிழல்படாத வீடு எதுவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இல்லை என்றே கூறலாம். விளம்பரம் விரும்பாத லட்சுமண ஐயரின் உயிர் 2011 ஜனவரி 2ஆம் தேதி கோபியிலிருந்து விடுபட்டு பிரிந்தது. லட்சுமண ஐயர் கோபி தந்த கோமேதகம், கீதையின் சாரம், பயன்கருதா பணியாளர், காந்திய பண்பாளர் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்னதான் அதாவது பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் இவரை பற்றி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா கக்கன் அவர்களை பற்றி. அவர் ரொம்ப முக்கியமானவர். நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. வாங்க அடுத்து அவரை பற்றி பார்ப்போம். அடுத்தது கக்கன் வந்து
பார்த்தீங்கன்னா கக்கன் அவர்கள்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானவர். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் இவர் வந்து அமைச்சராக இருக்கும்போது நடந்திருக்கு. ரொம்ப எளிமையாக வாழ்ந்து கடைசியில் வந்து எப்படின்னா, இவர் அமைச்சராக இருக்கும்போது மலேசியாவிலேருந்து வந்த அமைச்சர் வந்து இவருக்கு ஒரு தங்க பெண்ணு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தரை கூப்பிட்டு கவர்மெண்ட்டோட அந்த பதிவேடு இருக்குல்ல, அதில் வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கேட்டிருக்காரு, இது வந்து நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்தது, இது ஏன் கவர்மெண்ட் இதில் வந்து குறிக்கணும் அப்படின்னு. அதுக்கு கக்கன் சொல்லியிருக்காரு, நான் அமைச்சராக இருக்கவும் தான் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் வேலையை விட்டு போகும்போது இந்த பெண் என்ன பண்ணிடுவேன், கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இவரோட அந்த இதை பார்த்து அவர் ரொம்ப வியந்திருப்பார். இருந்தாலும் மன இருகளோடு என்ன பண்ணியிருப்பார்னா அந்த பரிசை திரும்ப வாங்கிட்டு போயிருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் இவர். வாங்க இவரை பற்றி பார்க்கலாம். 1908 to 1981. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அரிசன தலைவர். இவர் சொல்லப்போனால் ஒரு அரிசன குடும்பத்தில் பிறந்தவர். 1908 ஜூன் 18 மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் தாலுக்காவில் தும்பைம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் எளிய அரிசன குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர். இவங்க அப்பா வந்து ஒரு பூசாரி. கக்கன் வந்து கிராம கோவிலின் சமய சடங்குகளை வந்து செய்தவர். இவர் வந்து பள்ளி மாணவராக இருந்தபோது இந்திய விடுதலை போராட்டத்தால் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து சேர்ந்தார். அரிசன சேவையில் குறிப்பாக அரிசனங்களின் ஆலய பிரவேசத்தில் ஆர்வம் கொண்ட, அதாவது 1939 ஜூன் 7 வைத்தியநாத ஐயர் தலைமையில் வந்து மதுரையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய பிரவேசம் நடைபெற்றது. இதை நம்ம நிறைய இதில் பார்த்துட்டோம். இந்த ஆலய பிரவேசம் அப்படின்னு பார்க்கும்போது டிஎஸ்எஸ் ராஜன் அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் தான் வரப்போகிறாருன்னு சொல்லி தான் இந்த வைத்தியநாதர் ஐயர் வந்து அந்த இது பூசாரிகள்கிட்டலாம் பர்மிஷன் வாங்கி ஆலய நுழைவுக்கு ரெடி பண்ணியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்த ஆலய பிரவேச போராட்டத்தில் நிறைய பேர் பங்கு கொண்டிருப்பார். அதே மாதிரி காந்தி வந்து மதுரைக்கு போயிட்டு அங்கே தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் உள்ளே விட மாட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கோயிலுக்குள்ளேயே போயிருக்க மாட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்தியநாத ஐயர் தலைமையில் வந்து நடைபெற்றிருக்குமா, இதில் யாரெல்லாம் உள்ளே போயிருப்பாங்கன்னா தாழ்த்தப்பட்ட அந்த அரிசன மக்கள்னு பார்த்திங்கன்னா கக்கன், முத்து, பிஆர் பூர்வலிங்கம், விஎஸ் சின்னையா, ஆவலம்பட்டி முருகானந்தம் ஆகிய 5 அரிசனங்கள் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். யார் அப்படின்னா சந்திரபாபு சொல்கிறாரு. வைத்தியநாத ஐயரோட இவங்க எல்லாம் வந்து எனது கோவிலுக்குள்ளே போனாங்க அப்படின்ட்டு. அப்போ காங்கிரஸ் தலைவர்னு பார்க்கும்போது கக்கன் வந்து காங்கிரஸில் தொண்டராக பேரார்வத்துடன் பணியாற்றியமையால் காங்கிரஸ் தலைவர்களுடன் தொடர்பும் மக்களிடையே செல்வாக்கும் பெற்றார். அதாவது 1952 நமக்கு வந்து குடியரசு நாடு 1950 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல நடந்த தேர்தல் 1951 to 52 எலெக்ஷன் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. காமராஜர் எப்படி சத்தியமூர்த்தியோட சீடரானாரோ அதே மாதிரி கக்கனும் இவருடைய சீடராக இருப்பார். கக்கன் எப்போ முதல்ல காமராஜரை பார்த்தார்னா திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் மாநாட்டில் தான் காமராஜரை வந்து என்னது சந்திச்சிருப்பார். இவர் பார்த்த உடனே என்னது காமராஜரின் சீடரானார் அப்படின்வாங்க. காமராசருக்கும் கக்கனுக்கும் இடையே இருந்த தொடர்பும் நட்பும் ஆத்மார்த்தமானது, நெருக்கமானது. காமராசர் முதலமைச்சர் ஆனவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை பதவியை ராஜினாமா செய்தார். 1954 டிசம்பர் மாதம் 29 சென்னையில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் காமராஜர் கக்கன் பெயரை முன்மொழிய, அவரை தொடர்ந்து அண்ணாமலை பிள்ளை வழிமொழிய கக்கன் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஒரு ஹரிஜன் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக ஒரு ஹரிஜன் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கக்கன் அவர்கள் தான். இப்போ இவருடைய அமைச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இவர் என்னென்ன அமைச்சரெல்லாம் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, அரிசன நலத்துறை, வேளாண் துறை, அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் காவல்துறை அமைச்சர், இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருந்திருப்பார். இதில் முக்கியமானது இந்த காவல்துறை அமைச்சர்னு நம்ம பார்க்கும்போது இவர் காவல்துறை அமைச்சராக மாறினதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்னா இந்த குற்றங்கள்லாம் தடுக்கணும், அப்போ காவலர்களோட எண்ணிக்கை அதிகமாக்கியிருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார்னா எண்ணிக்கை அதிகமாக்கியிருப்பார். இந்த டைம் இவர் அமைச்சராக இருந்த பீரியடில் தான் வந்து என்னென்னா
இந்த பயிற்சி பள்ளிகள் அவங்களுடைய திறமையை கூட்டணுன்ற பயிற்சி பள்ளி தொடங்கியிருப்பார். சாதி கலவரம்லாம் அங்கங்கே நடக்குதுன்னு சொல்லி அதுக்காக என்னது ரகசிய காவலர் அப்படின்ற பதவி இவரோட பீரியடில் தான் உருவாயிருக்கு. அடுத்து லஞ்ச ஒழிப்பு அதுவும் இவருடைய பீரியடில் தான் வந்து உருவாயிருக்கு. இப்போ எந்தெந்த பீரியடில் இவர் வந்து அமைச்சராக இருந்தாருன்னு பார்ப்போம். 1957 பொதுத் தேர்தலுக்கு பிறகு காமராசர் முதலமைச்சர் ஆனவுடன் அவருடைய அமைச்சரவையில் கக்கன் சேர்ந்து கொண்டு அவரிடம் பொதுப்பணித்துறை மற்றும் அரிசன நலத்துறையை ஒப்படைத்தார். அப்போ 57 யார் முதலமைச்சராக இருந்திருக்காரு? காமராஜர் முதலமைச்சர் ஆன உடனே கக்கனை வந்து பொதுப்பணித்துறை மற்றும் அரிசன நலத்துறையை அமைச்சராக வச்சுருக்காரு. அதே மாதிரி 1962 மார்ச் 13 1963 அக்டோபர் 3 வரை கக்கன் வந்து என்னவாக இருக்கிறாருன்னா வேளாண் துறை அமைச்சராக பணிபுரிந்தார். இவர் வேளாண் துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த மலேசியாவிலேருந்து வந்த அமைச்சர் அந்த பெண்ணெல்லாம் கொடுத்துருப்பாரு. என்னது கக்கன் வந்து எப்போ அப்படின்னா வேளாண் துறை அமைச்சராக பணிபுரிந்தார். இதற்கிடையே அவர் அவை நடவடிக்கை ஆலோசனைக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அப்போது 1962 ஏப்ரல் 24 என்னவாக இருந்திருப்பார் அப்படின்னா ஆலோசனைக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1963 அக்டோபர் 3 1967 வரை கக்கன் வந்து உள்துறை அமைச்சராக இருந்திருப்பார். அடுத்து யாருடைய பீரியட் அப்படின்னா பக்தவச்சலம் வந்து முதலமைச்சராக இருந்தபோது தான் யார் அப்படின்னா கக்கன் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்திருப்பார். 1967 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கக்கன் மேலூர் தொகுதியில் வந்து போட்டியிட்டிருப்பார். அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஓபி ராமனிடம் வந்து தோல்வி அடைந்திருப்பார். அதன் பின் அவர் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா போட்டியிடாமல் அரசியலேருந்து விலகி கொண்டார். அடுத்து வந்து சிறந்த சாதனையாளர்னு பார்க்கும்போது கக்கன் சிறந்த சாதனையாளர், எளிமைக்கு எடுத்துக்காட்டு. அவர் வந்து அமைச்சர் பொறுப்பில் இருந்தபோது தான் மேட்டூர் மற்றும் வைகை நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டன. 2 வேளாண் கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்டன. இவருக்கு 1999 மத்திய அரசு வந்து அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இவருடைய இறப்புன்னு பார்க்கும்போது 1981 டிசம்பர் 23 அவர் இறந்திருப்பார். அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணம் பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா 1940 மதுரை மேலூர் காங்கிரஸோட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷுக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள், அதாவது காந்தி நடத்திய ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு அதுக்காக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துண்டு பிரசுரங்கள்லாம் வெளியிட்டு 15 நாள் வந்து என்ன சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார். அதே மாதிரி தனிநபர் சத்தியாகிரகம் ஏற்றுக்கொண்டவர்களில் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒருத்தர் வரும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். திருப்பரங்குன்றத்தில் தான் காங்கிரஸ் மாநாட்டில் காமராசர் வந்து முதல்ல சந்திச்சிருப்பார். இவரோட பீரியடில் தான் இந்த பசுந்தாள் உரம் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட எந்த ஒரு இது வந்தாலுமே அது வந்து பெண்டிங் வைக்கவே மாட்டார். அன்னன்னைக்கே பார்த்து முடிச்சுடுவாராமா. இவரோட டேபிளில் பெண்டிங்கில் கிடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மதுவுக்காக பர்மிஷன் கொடுக்க சொல்லி கேட்ட மனு மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்துச்சாமா. இவர் வந்து கேரளாவில் இவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஆனால் இவருடைய பொருளாதார ரீதியின் காரணமாக அந்த சிகிச்சையை பாதியிலே நிறுத்திட்டு மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்ந்துருக்காங்க. இதை சில பேரால் தெரிஞ்சுக்கிட்டு அப்போது எம்ஜிஆர் வந்து இவரை பார்த்து இவருக்கு வந்து சிறப்பு மருத்துவம் கொடுக்கணும்னு சொன்னப்போ அதை வேணான்னு மறுத்து இது பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரை பற்றி பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கக்கன் உத்தமமானவர், நேர்மையானவர், மற்றவர்களும் நேர்மையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர். கோடிக்கணக்கில் பணம் புழங்கிய இடத்தில் இருந்தும் அதில் ஒரு காசை கூட அபகரிக்காதவர், அனுபவிக்காதவர்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதோட நமக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா சாதனையாளர் பூ கக்கன் அவர்கள் வந்து முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து எத்தனை அப்படின்னா 9 சாதனையாளர்களை வந்து முடிச்சிட்டோம். இன்னும் வந்து கருப்பையா மூப்பனார் அவர் மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த தற்கால புக்கில். அவர் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தற்கால புக்கில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுவாங்க. அடுத்து வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நவீன காலத்தில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன். எல்லா சாதனையாளர்களும் பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்கும்போது நமக்கு எப்படி இருந்து கேட்பாங்கன்னு தெரியல. அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா யூஸ் ஆகும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.